மம்மி இன்னைக்கு டின்னருக்கு சில்லி பரோட்டா செய்யலாமா? செஞ்சிடலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாய் கட் பண்ணி வச்ச மிளகாய் போதும் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண 2 பல்லாரி வெங்காயத்தை போட்டு கல்லுப்பு போட்டு வதக்கி அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி போட்டு சுருளை வதக்கினா தான் டேஸ்ட்டாலும். அதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வேகணும். அது நல்லா கிளறி மூடி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி மசாலா நான் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் 1 ஸ்பூன் போட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சப்பாத்தி துண்டுகளை போட்டு வச்சோன்னா எங்கள் வீட்டு ஸ்டைலில் சில்லி பரோட்டா ரெடி. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு மலாஸ் ஹெல்த் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.